ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் கலை திட்டத்தில் மொழி லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் மாடல் டெஸ்ட் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கோர்ஸ், சரிங்களா? ஆஃப் கோர்ஸு 35 மார்க் எக்ஸாமினேஷன். நீங்கள் 17 மார்க் எடுத்த பாஸு, 17 16 எடுத்தால் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வினாக்களின் வகைகளும் ஆசிரியர் கட்டுப்பாடும் சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் எழுதிக்கோங்க. குறிப்பு சட்டகம் எழுதிட்டு முன்னுரை, வினாக்களின் வகைகள், ஆசிரியர் கட்டுப்பாடு, வினாக்களின் வகைகள், வகுப்பறை கற்பித்தலில் வினாக்களின் பயன்பாடு, வகுப்பறை கற்பித்தலில் ஆசிரியர் பங்கு, முடிவுரை, இந்த மாதிரி எழுதிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் முன்னுரை, மொழி பாடங்கள் பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துடலாம். மொழி பாடங்களை கற்பிக்கும் போது மாணவர்கள் ஆசிரியர்கள் வினாக்கள் கேட்க வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் முன்னறிவுகளை சோதிக்க வினாக்கள் கேட்டல் பெரிய அளவில் வகுப்பறையில் பயன்படும். இப்போ நம்ம லெசன் பிளான் எழுதுற மாதிரி இருந்தாலும் அந்த லெசன் பிளானில் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரீவியஸ் நாலேஜ் செக் பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நாலேஜாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஷின் கேட்கணும். அவங்க நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. வினாக்கள் கேட்டல் மூலம் மாணவர்களின் மனப்பான்மை மற்றும் கவனிக்கும் திறன், மாணவர்களின் ஈடுபாடு போன்றவற்றை பரிசோதிக்க வினா கேட்டல் பயன்படுகிறது. வினாக்களின் வகைகளும் ஆசிரியர் கட்டுப்பாடும். மொழிப்பாடம் கற்பிக்கும் போதே வினாக்கள் கேட்டு மாணவர்களை விழிப்பாக இருக்க செய்வதே கற்பித்தல் பாடத்தை எவ்வாறு புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை அறிந்து கொள்ள பல வகையான வினாக்கள் ஆசிரியர் கட்டுப்பாட்டுடன் கையாள வேண்டும். இதன் மூலம் மாணவர்களுடைய நுண்ணறிவு ஆராய்தல் திறன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் போடணுமா ஆஃப் கோர்ஸ்க்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. இப்போ மைண்ட் மேப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரியேஷன் தான், சரிங்களா? நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு டைப்பில் மைண்ட் மேப் போட தோணுதோ அந்த மாதிரி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ட்ரீ மாதிரி போட்டிருக்காங்க. இது ட்ரீ கிடையாது, சும்மா ஒரு மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த வினாக்களோட வகைகள் அப்படின்னா மேலே அதோடைய அந்த இலைகளில் உண்மை சார்ந்த வினாக்கள், தர்க்க அறிவு சார்ந்த வினா, திறந்த வகை வினா, சமூக வகை வினாக்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வினாக்கள் எழுதியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அறிவுசார் வினாக்கள், விடை தெரிந்த வினாக்கள், விடை தெரியாத வினாக்கள், கேள்வி வினாக்கள்னு சொல்லி வினாக்கள் பற்றி ஒரு சிம்பிளான ஒரு மைண்ட் மேப் போட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிடலாம். அந்த வினாக்களை பற்றி டீட்டெயிலாக எழுதிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம தமிழ் படகாகியாக இருந்தோம்னா திருவள்ளுவர் எங்கே பிறந்தார், முதலாம் உலகப்போர் எப்போது ஆரம்பித்தது, முடிவுற்றது, மொழிப்புலமைனை என்றால் என்ன, அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து இரண்டாவதாக அடையாளம் காணும் வகைப்படும் கேள்விக்குரிய விடைகளை பொருத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றும் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா தவறா, இந்த மாதிரி எதாவது கேட்கலாம். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடப்பொருள் அறிவினா, அதே மாதிரி பொருளறிந்த வகை வினா, பயன்படுத்துதல் திறனறி வினா, சிந்தனை வினா, இந்த மாதிரி நம்ம லெசன் பிளான்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து உயர்ந்த நிலை சார்ந்த வினாக்கள்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் எழுதிக்கலாம். அடுத்து பரிசோதித்தல் வினானா என்ன, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதிக்கலாம். அடுத்து வகுப்பறையில் வினாக்கள் பயன்படுத்தும் விதம். வகுப்பறையில் எந்த மாதிரி வினாக்கள் பயன்படுத்துவோம். இப்போ நம்ம லெசன் பிளான் எழுதுவோம் பார்த்தீங்களா, அதில் பாடத்தை அறிமுகப்படுத்துவோம், நினைவு கூறுதல், அடையாளம் காணுதல், அது மட்டும் இல்லாமல் பயன்படுத்தப்படுவதற்கான ஒரு நோக்கம் என்ன, பாடம் தொடர்பான முன்னறிவு, ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரீவியஸ் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறது, பொதுமைப்படுத்துதல், பாட வளர்ச்சி, ஸோ இந்த மாதிரி எழுதிக்குவாங்க. அடுத்து விழிப்புணர்வு மிகைப்படுத்தல் வினாவிற்கான, அதாவது அவ்வாறு நீ கூறுவதற்கான காரணத்தை கூறு, இக்கருத்தை எதிரான கூறப்படுவை யாவை, இதற்கு நீ கூறும் விளக்கம் போதுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து விரிவான வினாக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. உதாரணமான சில கேள்விகள், முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் மறையாமல் இருந்திருந்தால் நாடு எப்போது பெற்றிருக்க நன்மைகள் ஆராய்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த நாலேஜுக்கு தகுந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா? அதே மாதிரி தேர்வு செய்யும் வினா வகை, பயன்படுத்துவதற்கான நோக்கம், ஒப்படைப்பு வழங்குதல், மீள் நோக்கு, இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இப்போ ஆசிரியரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது மொழியில், அந்த மாதிரி எழுதுங்க. முடிவுரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். ஒரு 4 இல்லை 5 பாயிண்ட்ஸ், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்பறை இடைவினைத்தன்மையினை புரிந்து கொள்ளுதல். இப்போ வகுப்பறை இடைவினைத்தன்மையை புரிந்து கொள்ளுதல்னா எந்த அளவுக்கு வகுப்பறை இன்ட்ராக்ஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சருக்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரை எழுதிட்டு வகுப்பறை இடைவினைத்தன்மை புரிந்து கொள்ளுதல், பிளாண்டர் பகுப்பாய்வு முறை. இந்த கொஸ்டின் உங்களுக்கு வகுப்பறை இடைத்தன்மையினை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா பிளாண்டரின் இடைவினை பகுப்பை உள்ள பிரிவுகள்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் கலை திட்டத்தில் மொழி, மறைமுக தாக்கங்கள், நேரடி தாக்கங்கள், மாணவரோட பேச்சு, முடிவுரை, ஸோ இந்த மாதிரி எழுதிடலாம். அடுத்து முன்னுரையில் வகுப்பறை ஆசிரியர் மாணவர் இடையாற்றல் நிகழும் ஆகும். ஆசிரியர் மாணவர் நட்புறவை வளர்க்கும் உரையாடல்களும் கல்வி நோக்கங்களும், அடையாளம்
எடுக்கப்படும் முயற்சிகளும் அறிவுத்திறன் வளர பாட வழியே பாடப்பொருள் வழங்குதலும் நடைபெறும். ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் நீட்டாக வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார் போட்டு எழுதிக்கோங்க. ஆசிரியர் உரையாடல் எப்படி இருக்குது, மாணவர் உரையாடல் எப்படி இருக்குது, பாடப்பொருள் வழங்கும் விதம் எப்படி, ஆசிரியர் மறைமுக நேரடி தாக்கம் என்ன, ஆசிரியரோட துளங்கள், ஆசிரியரோட வினாவுதல், மாணவர் பேச்சுக்கு ஆசிரியருடைய மறுபேச்சு எப்படி இருக்குது, மாணவர்கள் தங்களுடைய உரையாடுதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாண்டர் பகுப்பாய்வு முறை அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு 10 வகையான ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த ஒரு காலம் இருக்கும் பாருங்க. இங்கே மறைமுக தாக்கங்கள் என்னென்ன இருக்குது, மாணவர் உணர்வுகளை ஏற்றல், பாராட்டுதல், ஊக்கப்படுத்துதல், மாணவர் கருத்தை ஏற்றுதலும் பயன்படுத்தலும், ஆசிரியரின் கேள்வி கேட்டல், நேரடி தாக்கங்கள், விரிவுரையாற்றல், கட்டளையிடுதல், செய்ய வேண்டியவை குறித்து பணியாற்றுதல், மாணவர்களை விமர்சித்தல் அல்லது ஆசிரியர் செயல்பாடுகளை நியாயப்படுத்தி அதிகாரத்தை நிலைநாட்டுதல். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதில் மாணவரோட பேச்சு, மாணவர் தொடங்குதல், அமைதி, குழப்பம், ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மாதிரி எந்தெந்த இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக வந்து இங்கே இருக்கும். இந்த அட்டவணை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கருத்து அமைப்பு கோட்பாடு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா ஸ்கீமாவோட நிலைகளை பற்றி எழுதுக அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே சொல்லலாம். மனக்கருத்து அமைப்பு கோட்பாடு, குறிப்பு சட்டம் எழுதி முன்னுரை. மனக்கருத்து அமைப்பு கோட்பாடு, ஸ்கீமா என்பதன் வரையறை, ஸ்கீமா பற்றிய கல்வியாளர்களுடைய வரையறை, இல்லைனா ஸ்கீமாவுடைய பற்றி இந்த கல்வியாளர்களோட வரையறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஸ்கீமானா என்னன்னு முன்னுரையில் எழுதியிருக்கோம். ஸ்கீமா என்ற சொல் கிரேக்க வார்த்தையிலிருந்து தோன்றியதாகும். இதன் பொருள் பாடத்திட்டம் அதை சார்ந்து கற்றிருக்கும் இடையே காணப்படும் தொடர் சார்ந்த கற்பனையின் விளைவு. இந்த வார்த்தையை வந்து ஸ்கீமாங்கிற வார்த்தையை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜீன் பியாஜே. சரிங்களா? பின்னர் ஸ்கீமா கோட்பாடு முதலில் ஃபிராட்ரிக் ஃபார்வல் என்ற ஒரு உளவியல் அறிஞரால் 1932 வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. மனக்கருத்து அமைப்பு கோட்பாடுனா என்ன, அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீமா பற்றிய கல்வியாளர்களோட வரையறை. இந்த மாதிரி வந்து நீங்கள் மைண்ட் மேப் வந்து போடலாம். சரிங்களா? மைண்ட் மேப் போட்டுக்கோங்க. ஸ்கீமா பற்றிய கல்வியாளர்களோட வரையறை பொறுத்த வரைக்கும் நிபுணன் வந்து என்ன சொல்கிறாரு, மொழி செயல்பாடு சார்ந்த கோட்பாடு, கவனிப்பவர்களின் பின்பல அறிவினை சார்ந்த சொற்பொழிவு ஸ்கீமா ஆகும். அடுத்து டேவிஸ் அண்ட் ஹீவி, புலன் உணர்வுகள் செயல்பாடுகள் சிந்தித்தல் முழு அமைப்பின் பகுதியாகும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வந்து என்ன சொல்றாரு ஸ்கீமா பற்றி, ஸ்கீமா என்பது உயிரியல் மற்றும் சமூக கலாச்சாரத்தை சார்ந்ததாகும் என்கிறார். அடுத்து ரிச்சர்டு, உரை அல்லது சொற்பொழிவுகளால் உருவாக்கப்படும் அடிப்படை கட்டமைப்பு ஆகும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து ரிகர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவகத்தில் பதியப்பட்டுள்ள பொது கருத்துக்களை வெளிப்படுத்த உதவும் தற்காலிக மன கட்டமைப்பு ஸ்கீமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இதில் சுருக்கக்குறியின் ஸ்கீமா என்பது நம் புலன்களால் பார்க்கக்கூடிய மெய்நிகர் அமைப்பு மற்றும் பெறக்கூடிய தகவல்களை நன்கு வடிவமைக்கப்பட்டதாகும். ஸ்கீமா பற்றி பல்வேறு அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸ்கீமான என்ன டெஃபினிஷன்னா ஸ்கீமா என்பது ஒரு பொருளை பற்றி அதை அறிய உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கையாள வேண்டும் இவ்வகை செயல்களின் தொகுப்பே ஸ்கீமா எனப்படும். ஸ்கீமா உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து மன இயக்க சார்பு நிலைக்கு மாறுகிறது. ஸ்கீமா பற்றிய கல்வியாளர்களோட வரையறை அங்கே மேலே சொன்னதே தான் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஃபினிஷனாக இங்கே வந்து எழுதியிருப்பேன். ஸோ இதனால் பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். பிளாக் பெனில் எழுதுங்க. 20 பேஜஸ் கரெக்டாக எழுதுங்க. மைண்ட் மேப் மெயினாக போடுங்க. சரிங்களா? மைண்ட் மேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மைண்ட் மேப் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனுக்கு உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? அதனால் மைண்ட் மேப் வந்து போடுங்க. இது அப்படியே ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பென்லேயுமே எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ பென் எழுதியிருக்காங்க. ஆனால் நீங்கள் டிஎன்டி என்ன சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ப்ளூ பெனில் எழுதுனா ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் பிளாக் பெனில் எழுதுங்க. பால் பாயிண்ட் பென் பிளாக் பட்டன் இருக்குல்ல, அதில் வந்து நல்லா எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்க் கேட்டிருக்கீங்க. ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, லிங்க் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் அதை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்புறம் பிடிஎஃப் லிங்க் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.